சூப்பரான டேஸ்ட்டில் சின்ன மசாலா பண்ணலாமா? அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு அது கூட 4 கிராம்பு, 2 ஏலக்காய், ஒரு துண்டு பட்டை சேர்த்துட்டு இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அது கூட ஒரு பச்சை மிளகாய், 4-5 முந்திரி, இது லைட்டாக வணங்கினதும் 3 தக்காளியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். தக்காளி வணங்குறதுக்கு லிட் போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக வச்சிடலாம். தக்காளி நல்லா வெந்ததும் இதை நல்லா ஆற விட்டு ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாயில் 3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு ஒரு பிரியாணி இலை, ஒரு பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் ஆனதும் நம்ம அரைச்சி வச்சிருந்த விழுதியும் உள்ளே சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் சில்லி பவுடர், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பவுடர், அப்புறம் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் வந்து சென்னை வேக வச்சுருந்தேன் அதையும் உள்ளே சேர்த்துட்டு ஹை ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் லிட் போட்டு மூடி வச்சுருங்க. 5 நிமிஷம் ஆனதுக்கப்புறம் கடைசியாக இதில் ஒரு தாளிப்பு கரண்டியில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு 1/4 டீஸ்பூன் சில்லி பவுடர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி இதில் சேர்த்துருங்க. அவ்வளோதான், டேஸ்ட்டாக சூப்பரான சென்னா மசாலா ரெடி. சப்பாத்தி பூரிக்கெலாம் சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.